வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான மேரா நாம் சாஜி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த படத்தோட கதையில வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். ஆக்சுவலா 3 பேரோட பேரு சாஜியா இருக்கும். அதனால சில கன்ஃபியூஷன்லாம் ஏற்படும். என்ன மாதிரியான கன்ஃபியூஷன் ஏற்பட்டது, கடைசியில இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆச்சா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் யூடியூப்ல தமிழ்ல கூட இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சாஜின்னு ஒருத்தரை பார்க்க வைக்கிறதுக்காக ஒருத்தர் ஒரு அம்மா பொண்ணை கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா சாஜின்றவர் அவரோட வீட்டுல இல்ல போல. அவரோட மிஸ்ஸஸ் கிட்ட பேசுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த அம்மாவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மாவும் பொண்ணும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கும் போது பத்திரத்தெல்லாம் வச்சு காசு வாங்கியிருப்பாரு. கம்மி காசு தான் அந்த பத்திரத்தை வச்சு வாங்கியிருப்பாரு. அப்படி வாங்கின ஹஸ்பண்ட் திடீர்னு உடம்பு முடியாம இறந்து போயிடுவாரு. இப்ப பத்திரத்தை திரும்பி வாங்கலான்னு பார்த்தா அந்த ஓனர் இருக்கார்ல, இவங்களை ஏமாத்திட்டு இருக்காரு. ஏமாத்துற ஓனரு உங்க பொண்ணை அனுப்பி வைங்க, ஒரு நாள் நைட்டு என் கூட ஒன்னா இருந்தா பத்திரத்தை தரன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை பத்தி தான் அம்மா இந்த ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாராம், ஹெல்ப் பண்றதுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் ஹஸ்பண்ட பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவர் பொறுக்கித்தனம் பண்றதெல்லாம் இதுக்கப்புறம் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் எங்களோட நிலைமை இப்படி இருக்கு. இதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட ஹெல்ப்லாம் நான் பண்ண விட மாட்டேன். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கோவமா சொல்றாங்க. சாஜியை பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும், பார்க்க முடியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி அம்மாவும் பொண்ணும் சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு சாஜினா யாருன்னே தெரியாது போல. ஹெல்ப் கேட்கலாம்னு நினைச்சாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. அதனால அந்த நபர்கிட்டயே போயிடலான்ற மாதிரி அம்மாவும் பொண்ணும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இப்படிதான் வருவீங்கன்னு தெரியும்ன்ற மாதிரி டிரைவர் சொல்றாரு. ஒன்னே இல்ல, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துகிட்டா எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த ஓனர் கூட அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட்டு வந்த நபர் இருக்காருல, உங்க பொண்ணு மட்டும் போகட்டும், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அம்மாவும் சோகமா வெளியே போய் உட்கார்றாங்க. இந்த பொண்ணும் பயந்துகிட்டே உள்ள வந்துட்டு இருக்காங்க. உள்ள இருக்க அந்த ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, வந்துட்டியா, உள்ள போய் உன்னோட டாக்குமெண்ட்டை எடுன்ற மாதிரி சொல்றாரு. ஏகப்பட்ட பேர்கிட்ட டாக்குமெண்ட்லாம் வாங்கி வச்சிருக்காரு போல. இந்த பொண்ணுமே உள்ள வராங்க. நம்ம டாக்குமெண்ட் எங்க இருக்குன்ற மாதிரிலாம் தேடி எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எடுத்தாச்சா அப்படின்ற மாதிரி அவர் இருக்காருல, கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு கிட்ட வந்துட்டு இருக்காரு. எல்லை மீறி நடக்க போறாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஆனா கிட்ட வந்தவர் இருக்காருல, எடுத்துட்டனா கிளம்ப வேண்டியதானே, கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன எதுவுமே பண்ணாம போக சொல்றாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. அம்மா வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பலான்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாக்கும் ஒன்னும் புரியல. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க 2 பேர் கிளம்பி போயிட்டாங்கல்ல. இப்ப டிரைவர் ஓனரை பார்க்கறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்து பார்க்கும்போது ஓனர் இல்லாம சாஜி நின்னுட்டு இருக்கிறது தெரியுது. ஆக்சுவலா இவங்க ஒருத்தரை பார்க்கலாம் நினைச்சாங்கல்ல, அந்த சாஜி தான் வந்திருக்காரு போல. யாரா நீ அப்படின்ற மாதிரி டிரைவர் அடிக்கிறதுக்காக போறாரு. ஆனா அதுக்குள்ள சாஜி இருக்காருல, டிரைவரை போட்டு அடிச்சிடுறாரு. இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சாஜி வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. வந்தவர் ஓனரை சாத்துன்னு சாத்தி இருப்பாரு. ஏண்டா ஒரு சின்ன பொண்ணை படுக்கிறதுக்காக கூப்பிடுவியா அப்படின்ற மாதிரி போட்டு தான் அடிச்சிருப்பாரு. அந்த ஓனருக்கு ஏறக்குறைய ஒரு 50 வயசு இருக்கும். பயங்கரமா அடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்காருன்றதை இங்கதான் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஒய்ஃபுக்கு இந்த விஷயத்துல மனசு கேட்காம இருந்திருக்கும். நீங்க போய் இந்த வாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒய்ஃப் பர்மிஷனோட தான் இந்த இடத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சாஜி கிட்ட யாரு ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவார் போல. அதே சமயம் காசு கொடுத்தா யாரையாவது போய் அடிப்பாரு. இப்ப முத சாஜியை நமக்கு காமிச்சிட்டாங்கல்ல, இப்ப ரெண்டாவது ஒரு சாஜியை காட்டுறாங்க. இவரோட பேரும் சாஜின்றதுனால இதுக்கப்புறம் இவரை டிரைவர்னே சொல்றேன். இவரை பொறுத்த வரைக்கும் டாக்ஸி ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவரோட கஸ்டமரா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பொலிட்டீஷியன் போல. இவருமே அவர் சொல்ற இடத்துல வெட்லான்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. வழியில செக்கிங்லாம் இருக்கு. ஐயோ செக்கிங் வேற இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவரும் வண்டியை நிறுத்துறாரு. அப்ப திடீர்னு அவருக்கு நெஞ்சொலி வந்துருது போல. அதனால செக் பண்ற போலீஸுங்களும் போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவருமே கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வந்துட்டு இருக்கும் போதே அந்த பொலிட்டீஷியன் இருக்கார்ல, தண்ணியை குடிச்சே சரியாயிருச்சு, நீங்க நான் சொன்ன இடத்துக்கே போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி இந்த டிரைவரை இவர் சொன்ன இடத்துல டிராப் பண்றதுக்காக வந்துடுறாரு. இப்ப டிராப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொலிட்டீஷியன் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு நிறைய காசெல்லாம் தராரு. என்ன இவ்வளவு எக்ஸ்ட்ரா காசு தராரு சார், இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி இவரும் திரும்பிலாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப இவரோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அதாவது ஷெட்ல ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் எப்பத்துல இருந்து இந்த காரியத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னடா சொல்றீங்கன்னு கேட்கும் போதுதான் அவன் ட்ரக் டீலர்னு, நிறைய ட்ரக் எல்லாம் கடத்துவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இது ட்ரக் தான் எடுத்துட்டு வந்தானா அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. இப்ப அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா ஓடி போறாரு. ஆனா அதுக்குள்ள அவன் இருக்கான் பாத்தீங்களா, இங்க இருந்து தப்பிச்சிடறான். அவன் போலீஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் வழி வந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பான். உண்மையில அவன் ட்ரக் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான் போல. ச்சே தப்பிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல கோவப்படுறாரு. இப்பதான் மூணாவது சாட்சியை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரோட முழு பேரு சாஜி ஜார்ஜ் அப்படின்றது. தேவைப்பட்டா இவரை நான் ஜார்ஜ்னு சொல்றேன். இப்ப ஜார்ஜ் இருக்கார்ல, நிறைய பேருக்கு பயந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் நிறைய கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனை திரும்பி தரல. அதனால தான் ரவுடிங்க எல்லாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரவுடி ஒருத்தர அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஜார்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறாரு. அந்த மெசேஜ பார்த்தோன்னா ரவுடி ஷாக் ஆயிடுறாரு. இவனை அடிக்க கூடாதுன்ற மாதிரி திரும்பி ஆளுங்களுக்கு பக்கத்துலயே நடந்து போயிட்டு இருக்காரு. என்னென்ன அடிக்காம வந்துட்டீங்கன்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. டே அவனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வியாதியை வச்சிருக்கான். நம்ம அடிக்க போய் அவன் இறந்து போயிட்டானா நம்ம காசு தான் திரும்பி வராது. அவனை விட்டு பிடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ ஒரு அட்வொகேட்டை நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் காசு தந்தாங்கன்னா அவங்களுக்காக வேலை எல்லாம் முடிச்சு தருவாரு போல. அப்படிப்பட்டவர் இப்ப சாஜியை பாக்குறதுக்காக வராரு. நான் ஃபர்ஸ்ட் சாஜியை மட்டும் தான் சாஜின்னு சொல்லுவேன். அதை மனசுக்குள்ள நல்லா வச்சுக்கோங்க. இப்ப அந்த அட்வொகேட் இருக்காரு பாத்தீங்களா, சாஜி கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. டாமினிக் அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியன் இருக்காரு. அந்த பொலிட்டீஷியனுக்கு நீ காயத்தை ஏற்படுத்தணும். இதுதான் வேலை. உனக்கு 5 லட்சம் ரூபாய் காசு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாஜிக்கு 5 லட்சம் ரூபான்றது பெரிய அமௌண்ட் இல்ல. கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிடுறேன். எந்த ஒரு பிரச்சனையும் வராம பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டிரைவரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட கார்ல 2-3 ஜோடி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப சோகமா இருக்காங்க. அந்த பொண்ணு பேரு நீனு அப்படின்றது. நிக்கிலா விமல் தான் இந்த ரோலை பண்ணிருப்பாங்க. இந்த பொண்ணு மட்டும் எதுக்காக சோகமா இருக்கான்ற மாதிரி அந்த டிரைவரும் கவனிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. மத்தவங்களும் அவங்களுக்குள்ள ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாரையும் ஹோட்டலுக்கு கொண்டு வந்து விட்டுறாரு. இங்கே இருங்க, தேவைப்பட்டா கூப்பிடுவோன்ற மாதிரி இவரையும் இருக்க வச்சிருக்காங்க. இவரும் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஒரு பொண்ணு மட்டும் சோகமா இருந்தான்ற மாதிரி சொல்றாரு. நீங்க எதுக்கு அந்த பொண்ணை பாத்தீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா தாயே தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன்ற மாதிரி இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. அடுத்தடுத்த நாள் டிரைவர் இருக்கார்ல, நிறைய ஸ்பாட்டுக்கு இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அந்த நீனுன்ற பொண்ணு மட்டும் சோகமா இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப டாமினிக்க காட்டுறாங்க. அதாவது சாஜி இவரை தான் ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி அந்த அட்வொகேட் டீல் எல்லாம் போட்டிருப்பாரு. இப்ப இவர்கிட்ட வந்து உங்க தம்பி எங்கன்ற மாதிரிலாம் போலீஸுங்க கேக்குறாங்க. தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவான ஜார்ஜ் தான். அவர் நிறைய சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணுவார் போல. அதுக்காக தான் போலீஸ் வந்திருக்காரு. எனக்கும் தெரியல, சீக்கிரமா புடிங்கன்ற மாதிரி டாமினிக் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஜார்ஜை காட்டுறாங்க. வெளிநாட்டை சேர்ந்தவங்க இங்கெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக வருவாங்கல்ல, அவங்கள ஏமாத்துறதுக்காக ஜார்ஜ் ஒரு பிளான போட்டிருக்காரு. அது என்னன்னா, எங்க ஊர்ல எல்லாம் கல்யாணம் இப்படிதான் நடக்கும்ன்ற மாதிரி செட்டப் பண்ணி ஒரு கல்யாணத்தை நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி கல்யாணம் நடந்தா மொய் பணமா காசு நீங்க தரணும், நிறைய டாலர் நீங்க காசா தாங்க, உங்க கல்யாணத்துக்கு இவங்க வந்து வச்சிருவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை நம்பி வெள்ளக்காரங்க இருக்காங்கல்ல, நிறைய காசெல்லாம் மொய் பணமா வச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஏமாத்தி எடுத்துட்டு போறது தான் இவங்க பிளானா இருக்கும். நடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் காசை தந்துடுறாங்க. மீதி காசெல்லாம் ஹீரோவும் ஃப்ரெண்டும் எடுத்துக்கிறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் நைட் நேரம் எப்பவுமே ஒரு பகுதியில சரக்கு அடிப்பாங்க. இப்ப ஜாலியா பேசிக்கிட்டே அந்த இடத்துல சரக்கு அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சாஜி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கட்சி ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. அங்கதான் டாமினிக் இருக்காரு. டாமினிக் யாருன்னு இவருக்கு தெரியாது இல்ல. டாமினிக்க அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறவரு கால் பண்ணி டாமினிக் யாருன்ற அடையாளத்தை சொல்லிட்டாரு. அது மூலியமா டாமினிக் யாருன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இவர் கிளம்பும் போது ஃபாலோ பண்ணி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல டாமினிக் இருக்கார்ல, கட்சி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பைக்ல தான் கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப இந்த சாஜி இருக்கார்ல, பொறுமையா பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாருன்னா, அவரோட பைக்கை தட்டிடுறாரு. அவர் கீழே விழுந்து கிடக்கும் போது இவர் வேகமா வந்து அவரோட பட்டெக்ஸ்ல கத்தி வச்சு குத்துறாரு. கொஞ்ச நாள் அவர் நடமாடக்கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுறாரு. இப்ப ஆளுங்களாம் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது டாமினிக்கோட ஆளுங்களாம் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வழியா தான் டிரைவர் வந்துட்டு இருக்காரு. டிரைவரை பொறுத்த வரைக்கும் நல்லவர்ல, ஐயோ என்ன ஏதுன்னு பார்க்கணுன்ற மாதிரி வேகமா இறங்கி வந்து பாக்குறாரு. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோன்ற நிலைமை இருக்குல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம், நீங்க இப்ப மட்டும் வேற காரை புடிச்சிட்டு போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதனால அந்த 3 ஜோடிகளும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அதுலயே இந்த நீனுன்ற பொண்ணு இருக்காங்கல்ல, டாமினிக்க கொஞ்சம் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. டாமினிக்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் போல. இப்ப டிரைவர் இருக்கார்ல, இந்த டாமினிக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. வேலையை முடிச்ச சாஜி இருக்கார்ல, சம்பந்தப்பட்ட அந்த கிளைண்ட் கிட்டயே பேசுறாரு. அதாவது அட்வொகேட் கிட்ட பேசல, கிளைண்ட் கிட்டயே பேசுறாரு. இதுக்கப்புறம் இந்த நம்பரை நான் யூஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசினவர் இந்த சிம்மை கழட்டி தூக்கி எறிகிறாரு. அந்த பகுதியில தான் ஹீரோவும் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. அவங்களோட சரக்குக்குள்ள அந்த சிம் விழுந்துருது. அதனால ஃப்ரெண்டுக்கு அந்த சிம் கார்டு கிடைக்குது. அவரை எடுத்து வச்சுக்கிறாரு. டாமினிக்
டாம்னிக்கு அட்டாக் நடந்திருக்குல்ல, அதனால இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, யாரு என்னன்றதை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த டிரைவர் தானே ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, அந்த டிரைவருக்கு நன்றிலாம் சொல்லி இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் ஃப்ரெண்டும் தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோவோட அண்ணன் தானே பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால தான் ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் ஒருவேளை நீ பண்ணிருப்பியா அப்படின்ற மாதிரி சந்தேகமா பாக்குறாரு. காரணம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் செட் ஆகாது, அதனால தான் இப்படி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல்ல, நான் பண்ணக்கூடியவன் தான், ஆனா நான் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோக்கும் அண்ணனுக்கும் ஏதோ ஒரு கிளாஷ் இருக்கு போல, அதனால தான் ஹீரோ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அண்ணனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வேண்டிய ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சிம்ம போட்டிருப்பாரு. அந்த சிம்ல பேசுறவங்கள சாஜி கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட் போனை தராரு. ஹீரோ எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப டிரைவர் இருக்கார்ல, இந்த 3 கப்பிள்ஸ பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அங்க இருக்க நீனு இருக்காங்கல்ல, அவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன், இப்ப சேஃபா தான் இருக்காருன்ற மாதிரிலாம் இந்த டிரைவர் சொல்லிட்டு போறாரு. இப்ப காலையில சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நைட்டு ஒரு போன் கால் வந்தது. ஹீரோ கவனக்குறைவுல அந்த காலை கட் பண்ணிருப்பார்ல, அந்த கால்ல உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தரன்ற மாதிரி தான் யாரோ பேசியிருப்பாங்க. மச்சான் உன் பேரை சொல்லி 5 லட்சம் ரூபாய் தரதா ஒருத்தர் சொன்னாரா, பேசுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இவரை யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. வேற ஒரு சிம்ல நம்ம கிட்ட எப்படி பேசுவாங்கன்ற மாதிரி ஆச்சரியப்படுறாரு. அப்பதான் வேற ஒருத்த மூலியமா அண்ணனை யாரோ குத்தி இருக்காங்கன்னு தெரிய வருது. ஏன்னா குத்த சொன்னவர் தான் பேசுறாரு. இவர் சாஜின்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு. இவருமே சாஜின்ற பேருக்கு இப்ப 5 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது, நம்ம போய் அந்த 5 லட்சம் ரூபாயை வாங்கிக்கலாம், அண்ணனை இப்படி பண்ணவன் யாருன்றதையும் தெரிஞ்சுக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துக்கு வான்ற மாதிரி அந்த நபர் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த நபருமே வந்துடுறாரு. ஆனா அந்த நபர் பார்க்க முடியாத மாதிரி இவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இங்க காசை வச்சுட்டு போன்னு சொல்றாங்க. அந்த நபருமே காசை வைக்கிறதுக்காக வராரு. அவரை பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. அவரோட பேரு ஸ்டீஃபன் அப்படின்றது. டாம்னிக்கு அடுத்த பொசிஷன்ல கட்சியில இருக்கவரா இருப்பாரு. டாம்னிக்கு ஏதாவது ஆனாதான் நம்ம அந்த பொசிஷனுக்கு வர முடியும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. இவர் தான் சாஜி கிட்ட பேசினதும் அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டாங்க. நைட்டு நேரம் ஹீரோ கிட்ட பேசினதும் இவர் தான் அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டாங்க. சோ இவர் தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காருன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அவர் வச்ச காசை ஹீரோவும் எடுத்துக்கிறாரு. இப்பதான் சாஜி கால் பண்ணிட்டாரு. எனக்கு காசு எப்ப தருவீங்கன்னு கேக்குறாரு. எது எப்ப தருவனா, இப்பதானே தந்தன்ற மாதிரி இந்த ஸ்டீஃபன் சொல்லிட்டாரு. எனக்கு காசுலாம் தரல, வேற யார்கிட்டயும் நீங்க ஏமாந்திருக்கீங்க, முதல்ல போய் பாருங்கன்ற மாதிரி சாஜி சொல்றாரு. அதனால ஸ்டீஃபன் இருக்கார்ல, காசை வச்ச இடத்துக்கு போகணுன்ற மாதிரி வேகமா வந்து பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோவும் ஃப்ரெண்டும் எடுத்திருப்பாங்க. அச்சச்சோ, யார்கிட்ட நம்ம பேசி தொலைச்சோம் தெரியலையே அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அண்ணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையானவரா இருப்பாரு. அதனால பில்லு கட்டுறதுக்கு கூட போதுமான காசு இல்லாம இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி வராங்கல்ல, அண்ணனுக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படும். இப்ப அண்ணி கிட்ட இவர் காசு தராரு. இப்ப கூட அண்ணன் இருக்கார்ல, எங்கடா ஏமாத்தி சம்பாரிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஸ்டீஃபன் இருக்கார்ல, நல்லவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அண்ணனை போய் இப்படி பண்ணிட்டாங்களே தம்பி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போதைக்கு இவர் எதுவுமே பண்ணாம கிளம்புறாரு. இப்ப நீனு இருக்காங்கல்ல, இந்த டிரைவர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, எனக்கு வேண்டிய ஒருத்தர் கிட்ட நீங்க எனக்காக பேசணும், நான் சொல்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி நம்பர்லாம் இவங்க கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. ஹீரோக்கு 5 லட்சம் ரூபாய் காசு கிடைச்சது பாத்தீங்களா, அதுல ஃப்ரெண்டுக்கு எந்த காசும் தந்திருக்க மாட்டாரு. அப்பதான் அந்த போன்ல வேற ஒரு வேலை, இவ்வளவு காசு தரோன்ற மாதிரி சொல்றாங்க. சரி அட்வான்ஸா இவ்வளவு காசு வேணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டும் டீல் பேசிடுறாரு. ஹீரோ ஏற்கனவே ஒரு இடத்துல காசு வாங்கினார்ல, அங்க காசு வாங்குறதுக்காக வெயிட் பண்றாரு. இப்ப அந்த நபருமே கார்ல வராரு. காசை வச்சுட்டு கிளம்புறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் காசை எடுக்கலான்னு போனா கல்லு தான் இருக்கு. காரணம் சாஜி தான் பிளான் பண்ணி வர வச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி நீ தானே காசை எடுத்த, அந்த காசை ஒழுங்கா தாடா அப்படின்ற மாதிரி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா இவர் இருக்கார்ல, தப்பிச்சு வேகமா ஓடுறாரு. துரத்திட்டு வந்த சாஜி இருக்கார்ல, தெரியாம கட்சி ஆபீஸ் வரைக்கும் வந்துடுறாரு. இப்ப அங்க இருக்க டாம்னிக்கு பக்கத்திலேயே விழுந்துடுறாரு. டாம்னிக்கும் இவர் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. போச்சுடா, நம்ம தான் குத்துனோன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. ஆனா டாம்னிக்கை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வாட்டி எனக்கு ஓட்டு போட்டுருங்க, ஏன் வாட சேர்ந்தவர் தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. நல்ல வேலை நம்மள கண்டுபிடிக்கலன்ற மாதிரி சாஜியும் கிளம்பிடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு தப்புச்சிட்டோன்ற மாதிரி நினைக்கிறாருல, ஆனா சாஜி ஒரு இடத்துல வச்சு இவரை பிடிச்சிடுறாரு. எதுக்காகடா காசை எடுத்து அப்படின்ற மாதிரிலாம் லாக் பண்ண மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப டிரைவர் இருக்கார்ல, நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டாரு. யாரு என்னன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. நீனுன்ற பொண்ணு தான் உனக்கு பேச சொன்னாப்பா, அந்த நீனுன்ற பொண்ணு உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறா, இந்த இடத்துக்கு வந்து மீட் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இந்த இடத்துல தான் நீனு சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீனுவும் ஜார்ஜும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நீனோட அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவர் டாமினிக் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்க தம்பி வேலை வெட்டி இல்லாம இருக்கான், எனக்கு கட்டி கொடுக்கறதுல விருப்பம் இல்ல, நீங்க தான் உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க, ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. தம்பியை இங்க இருந்து அனுப்புனாதான் சரிப்பட்டு வரோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவரோட கட்சியை சேர்ந்தவர் இருக்காருல, நைட்டு நேரம் வீட்டுக்கு வராரு. அண்ணன் தெரியாம ஒருத்தரை குத்திட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே டாமினிக்கோட பிளானா தான் இருக்கும். இப்ப டாமினிக்கும் பதட்டப்படுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணு, நீயும் என் தம்பியும் வேற ஊருக்கு போய் ஒரு 10 நாள் இருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது வாங்கன்ற மாதிரிலாம் டிராமா பண்றாரு. இதெல்லாம் உண்மை நினைச்சு ஹீரோவும் அந்த அண்ணன் கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த டைம்ல நீனுவோட அப்பா இருக்காருல, ஒரு பெரிய சம்பந்தம் பேசி முடிக்கிறாரு. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், கல்யாணத்தை மட்டும் சீக்கிரமா முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்க தம்பியை வர வைங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒய்ஃபை இதெல்லாம் தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா, இவனுக்கு யாரு பொண்ணை தருவா அப்படின்ற மாதிரி இவர் கோபமா பேசுறாரு. இப்ப இவரோட ஆளுக்கு கால் பண்ணி இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணுன்னு சொல்றாரு. அந்த நபரும் இன்னும் 10 நாள் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இது இன்னும் 10 நாள் இருக்கணுமான்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இந்த சைடு டாமினிக் இருக்காருல, இந்த பொண்ணுக்கு அறிவுரைலாம் சொல்லிட்டு இருக்காரு. என் தம்பி உனக்கு கரெக்டா இருக்க மாட்டான், அதனால இதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன சொன்னாலும் உங்க பொண்ணு கேட்க மாட்டா, போனை புடிங்கிருங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. இந்த சமயம் ஹீரோவும் வேற ஒரு போன் மூலியமா இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அப்பா இருக்காருல, நீனோ போனை புடிங்கிடுறாரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணமே பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்பதான் அண்ணி கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த இடத்துல கல்யாணம் நடக்கிறதுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படியாவது ஹீரோ வந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப அந்த பொண்ணோட அப்பா இருக்காருல, இந்த அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு போறாரு. அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அண்ணனை இவர் முறைச்சு பாக்குறாரு. நான் பண்ணது ரெண்டு பேரோட நல்லதுக்காக தான், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் சொல்றாரு. இருந்தாலும் இவருக்கு அண்ணன் மேல கோவம் வருது. திரும்பி நீனுவ மீட் பண்ண போறோன்ற மாதிரி ஹீரோ சந்தோஷமா போயிட்டு இருக்காரு. நடுவுல சாஜி கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ போயிட்டு இருக்க ஆர்வத்துல சாஜியோட காலை எடுக்காம கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது டிரைவர் தான் இருக்காரு. டிரைவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு வந்துருவா, இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. இவர் திரும்ப திரும்ப சாஜியோட காலை கட் பண்ணிட்டு இருக்காருல. சாஜி என்ன பண்றாருன்னா, உன் ஃப்ரெண்டு போன் எடுக்க மாட்டானாடா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நீனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீனோட பிளாஷ்பேக்கை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க கல்யாணம் பண்ண நபரோட பேரு பீட்டர் அப்படின்றது. அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கேப்டன்ஸா தான் இருப்பாங்க. ஒய்ஃபுங்களையும் கூட கூட்டு போலாம் போல, எல்லாருமே சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும் போதே இவங்களுக்கு பெருசா பிடிக்காது. ரொம்ப மாடர்னா கட்டி கட்டிலாம் பிடிப்பாங்க. அதனால இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் இவங்க வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் அவர் ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ணாம வேற ஒருத்தரோட ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்றதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இதை பத்திலாம் இவங்க ஹஸ்பண்டான பீட்டர் கிட்ட சொல்றாங்க. பீட்டரும் கண்டிக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. அப்படி வந்தவர் இருக்கார்ல, நீ என்னோட ஒய்ஃபு கூட ஒன்னாருன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்ப இவனுங்க ஒய்ஃபை மாத்திக்கிற கும்பல் போல அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிடுறாங்க. அவன் வேற கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் பக்கத்துல வந்துட்டு இருக்கான்ல, இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விடு விடுன்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டேஜ்ல தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பத்துல இருந்தே அவங்க எப்படியாவது இவளை யூஸ் பண்ணிக்கணும், இவ கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் நிறைய பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இவங்க கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க சோகமா இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, இதுதான் விஷயம் அப்படின்றதெல்லாம் சொல்லி புரிய வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இவங்க ஹஸ்பண்ட் பீட்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யார் இவன், இவன் கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, அந்த பீட்டரை போட்டு அடிக்கிறாரு. இப்ப பீட்டரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த டிரைவர் வந்து ஹெல்ப் பண்றாரு. நீ எதுக்குப்பா தேவையில்லாம சண்டை போடுற, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அந்த ஜார்ஜ் ஒய்ஃபோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றது தெரிய வருது. ஓஹோ, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா, அதெல்லாம் நான் விடவே மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு ஷிப் போக போகுது, அந்த ஷிப்ல நம்ம கிளம்ப போறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபி கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காரு. எதுக்காகப்பா இவ்வளவு கோவப்பட்டேன்னு டிரைவர் கேக்குறாரு. ஹீரோவோ நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஓஹோ, அதனால தான் அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப அப்செட்டா இருந்தாளா, இப்பதான் புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நான் ஒருத்தர் கிட்ட கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, அந்த அட்வொகேட் கிட்ட கூட்டு வராரு. அட்வொகேட்டை பொறுத்த வரைக்கும் காசுக்காக வேலைலாம் பாப்பார்ல, அதனால தான் கூட்டு வந்திருக்காரு போல. இப்ப ஹீரோவும் சில விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவன் என்ன இங்க வந்திருக்கான்ற மாதிரி லைட்டா அட்வொகேட் பயப்பட தான் செய்யறாரு. ஏன்னா இந்த சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்டியே இங்க தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது சாஜி லாக் பண்ணி வச்சிருக்காருல, இங்க தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோவை பாக்குற ஃப்ரெண்ட் ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா சாஜி பேசாம லாக் பண்ணி வச்சிருக்காரு. அண்ணனோட விஷயம் தெரிஞ்சுதான் இவன் வந்திருக்கான்ற மாதிரி தான் அட்வொகேட் முதல்ல பயந்துருப்பாரு. ஆனா ஹீரோ வந்ததே வேற விஷயத்துக்காகல்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. அவங்க கொஞ்சம் பெரிய டீம், என்னால தனியா சண்டை போட முடியாது, உங்க சைட்ல இருந்து ஆளுங்களை சப்போர்ட்டுக்கு அனுப்புனா நான் சண்டை போட்டு ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. சரி பாத்துக்கலாம்ப்பா, நீ தைரியமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த அட்வொகேட்டும் இங்க இருந்து அனுப்புறாரு.
எனக்கு நீ அமௌண்ட்டா 5 லட்ச ரூபாய் தரணும்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட 4 லட்ச ரூபாய் இருக்கு, 4 லட்ச ரூபாய் தரேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு போறாரு. இப்ப அட்வொகேட் இருக்கார்ல, உனக்கு 5 லட்ச ரூபாய் தானே வேணும், சீக்கிரமா உன்னோட காசை தந்துடுறேன்ற மாதிரி அந்த சாஜி கிட்ட சொல்லிடுறாரு. ஏன்னா சாஜி என் காசு வேணும், நான் வேலை பண்ணி எனக்கு காசு கிடைக்கலன்ற மாதிரி புலம்பி இருப்பாரு. அதனால தான் இவர் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இப்ப டாமினிக் இருக்காரு பாத்தீங்களா, இந்த அட்வொகேட்டை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. எவனோ ஒருத்தன் பின்னாடி குத்திட்டான், யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. குத்த சொன்ன ஸ்டீஃபனே பக்கத்துல தானே இருக்காரு. அதனால இந்த அட்வொகேட்டும் லைட்டா ஸ்மைல் பண்ணி பாக்குறாரு. கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன்ற மாதிரி சிக்னல் பண்றாரு. கவலைப்படாதீங்க டாமினிக் சார், நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி இங்கிருந்து டாமினிக்கா அனுப்பி வைக்கிறாரு. இப்ப டாமினிக்கும் ஸ்டீஃபனும் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோ காசு தரதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்படி வந்த ஹீரோ இருக்கார்ல, நீங்க மட்டும் வாங்கன்ற மாதிரி ஸ்டீஃபனை கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாரு. அப்படி கூட்டு வந்தவர் எட்டி மிதிக்கிறாரு. நான் எதுக்காக எட்டி மிதிச்சன்றது உனக்கு தெரியும், இதுக்கப்புறம் என்னோட அண்ணனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங்க கொடுத்துட்டு போறாரு. அப்ப இந்த தம்பி கண்டுபிடிச்சிட்டான்றது இவருக்குமே புரியுது. உனக்கான காசை தரேன்னு அட்வொகேட் சொல்லிட்டார்ல, அதனால சாஜி என்ன பண்ணிருப்பாருன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டை விட்டுருப்பாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு செம்மையா பசிக்குது, அதனால ஒரு ஹோட்டல்ல நல்லா சாப்பிடுறாரு. இப்ப போன் பண்ணி ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா யாருமே போனை தரமாட்டாங்க. தந்தவர் மூலியமா இவர் கால் பண்ணா அந்த சமயம் ஹீரோ போனை எடுக்காம விட்டுருவாரு. அச்சச்சோ சொல்ல முடியலையே அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுமே இந்த இடத்துல புலம்புறாரு. பீட்டர் இன்னைக்கு தான் நீனுவை கூப்பிட்டு கிளம்ப போறாரு, நீங்க எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த டிரைவரும் பேசுறதுக்காக வராங்க. கவலைப்படாதீங்க, எனக்கு வேண்டிய 2 பேர் அனுப்பி ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் நம்பிக்கை வார்த்தை பேசி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப அந்த 2 பேருக்கு கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா அந்த 2 பேர் போன் எடுக்கவே மாட்டாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு. இந்த சமயம் பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபையும் அந்த இனோன் கப்பலையும் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த இனோன் கப்பலுக்குள்ள சண்டை மாதிரி ஏற்படுது. ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சின்ன சண்டை இருக்குல்ல, போக போக ரொம்ப பெரிய சண்டையா மாற ஆரம்பிக்குது. அடிச்சுக்கிற மாதிரிலாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. நீனும் இருக்காங்கல்ல, இந்த நாள் தான் நாங்க கிளம்ப போறோம்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோவா அவங்க ஹோட்டல்ல இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக வராது. பார்த்தா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அந்த ஷிப் ஏறுறதுக்காக தான் போயிருக்காங்கன்றதும் தெரிய வருது. ஷிப் ஏறுறதுக்குள்ள அட்வொகேட்டோட ஆளுங்க தடுத்துறணும், ஒருவேளை ஷிப்ல ஏறிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. அதான் அட்வொகேட் ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காருல, அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த டிரைவர் சொல்றாரு. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மாத்தி மாத்தி சண்டை போட்டாங்கல்ல, கோவத்துல ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா காரை நிறுத்துறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காரை இஷ்டத்துக்கு இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, காரும் ஏடகுடமா இடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. அந்த சமயம் சாஜி இருக்காரு பாத்தீங்களா, ஜீப்ல வந்துட்டு இருந்திருப்பாரு. இவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறதுனால இவங்களை மடக்கின மாதிரி ஜீப்பை நிறுத்தி வச்சிடுறாரு. அட்வொகேட் இவர்கிட்ட வேலை தந்திருக்க மாட்டாரு, ஆனா இவர் எதர்ச்சியே இவங்களை தடுத்துட்டாருல, எதுக்காகடா இப்படி வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க, பார்த்து ஓட்ட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இங்க இருக்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவர் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணா இருக்கன்னு பாக்குறேன், இல்லனா அவள் தான் சொல்றாரு. பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவன்ற மாதிரி வேணும்ட்டே அவங்க சண்டை வலிக்கிறாங்க. இந்த சமயம் ஹீரோவும் இந்த வழியா வந்திருப்பாரு. அங்க இருக்க ஹீரோயின் இவரோட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஹீரோயினும் ஹீரோக்கு சிக்னல் கொடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை இவர் கவனிக்க மாட்டாரு. நம்ம வண்டியை திருப்பிட்டு வேற பக்கம் போலான்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இத பாக்குற இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. இந்த சைடு சாஜி ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்கல்ல, கிளம்புன்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. நான் லேடிஸ் மேல தான் கை வைக்க மாட்டேன், ஜென்ஸ் மேல வைப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, அந்த 2 ஹஸ்பண்ட்ஸையும் பறக்க விட்டுட்டு இருக்காரு. அதாவது பீட்டர் அடிக்கிறாரு, அதே மாதிரி பீட்டரோட ஃப்ரெண்ட் அடிக்கிறாரு. இப்ப பயங்கரமா இந்த இடத்துல ஃபைட் நடக்கிற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த ஷிப் எடுக்கிற நேரம் வந்துருது. இன்னும் பீட்டரும் ஃப்ரெண்டும் வரல, பரவாயில்ல நம்ம எடுத்துதான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்களுமே ஷிப் எடுத்துறாங்க. அப்பதான் ஹீரோவும் டிரைவரும் இந்த இடத்துக்கு வராங்க. என்ன ஷிப் எடுத்துட்டாங்க, அப்ப அவங்க வந்து கிளம்பிட்டாங்க போல, எல்லாம் போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அட்வொகேட் தான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அப்பதான் ஃப்ரெண்டை இவரை கான்டாக்ட் பண்ணிட்டாரு. உன் அண்ணனை குத்துனதுக்கு ஆளை செட் பண்ணதே அந்த அட்வொகேட்னு சொல்றாரு. இதனால ஹீரோக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. இந்த சமயம் சாஜி இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட காசு வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அதே சமயம் தான் ஹீரோவும் அந்த டிரைவரும் இந்த இடத்துக்கு வராங்க. வந்த ஹீரோ இருக்காருல, அவளை காப்பாத்த சொன்னா எதுக்கு காப்பாத்தல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்பட்டு சட்டையெல்லாம் புடிச்சிட்டு இருக்காரு. அண்ணனை பண்ணதும் நீ தானே, அண்ணனை பண்ணது கூட எனக்கு முக்கியம் இல்ல, எதுக்காக அவளை விட்டன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சாஜி வந்த ஜீப்ல இருந்து இவங்க இறங்குறாங்க. ஒருவேளை இவர் தான் கூட்டு வந்துட்டாரு போலன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா எப்படி வந்தாங்கன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஒரு ஒய்ஃப் சண்டையை போட்டாங்கல்ல, அந்த ஒய்ஃப் இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் அந்த சண்டையை போட்டிருப்பாங்க. அந்த ஒய்ஃபுக்குமே நடக்கிறதுலாம் பெருசா விருப்பம் இல்ல, இவளை காப்பாத்தணுன்றதுக்காக தான் சாஜியோட ஜீப்ல ஏறிக்கோன்ற மாதிரி ஏற வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, இந்த அட்வொகேட் தான் ஆளை வச்சு ஹெல்ப் பண்ணிட்டாரு போலன்ற மாதிரி நினைக்கிறாரு. சாரி சார், தேவையில்லாம ரொம்ப கோவமா பேசிட்டேன், திரும்பி என் கூட சேர வச்சதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
பரவாயில்லப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. இப்ப சாஜிக்கு சேர வேண்டிய காசை தந்துடுறாரு. சாஜியோட ஜீப்ல தான் அந்த பொண்ணு வந்தான்றது சாஜிக்கே தெரிய மாட்டேங்குது. எப்படியே 5 லட்சம் ரூபாய் வந்துருச்சுன்ற மாதிரி சாஜியும் சந்தோஷப்படுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்கல்ல, சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல உட்காந்து சரக்கச்சாங்கல்ல, அதே மாதிரி ஒரு இடத்துல வேற 2 பேர் உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம் சாஜி இருக்கார்ல, வேற ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்காரு போல. இதுக்கப்புறம் இந்த போன் மூலியமா நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிம்ம கழட்டி தூக்கி எறிகிறாரு. அப்படி எரிஞ்ச சிம் இருக்கு பாத்தீங்களா, இவங்க குடிச்சிட்டு இருக்க சரக்குல வந்து விழுது. என்ன சிம்மு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் எடுத்து பாக்குறாரு. இவரோட பேரும் சாஜியா தான் இருக்கும். இந்த சிம்ம போட்டு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இவங்களுமே போட்டு பாக்குறாங்க. ஏதாவது பொண்ணு நம்பர் இருக்கான்னு பாக்குறதுக்காக போட்டு பாக்குறாங்க. பார்த்தா பேமெண்ட்டை எங்க வந்து வாங்கிக்கிறேன்னு யாரோ பேசுறாங்க. சாஜின்னு சொல்லி பேசுறதுனால இவரும் நம்ம அந்த பேமெண்ட்டை வாங்கிக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கதை ஆரம்பிக்குதுன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.